வணக்கம் நண்பர்களே. இப்போது பொதும்பில் வாசன்னாரில் ஒரு புது வீடு விலைக்கு வந்திருக்கு. அந்த வீடு உள்ளே பாருங்கள், கொண்டு போகிறேன். பிடிச்சிருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடு பொதும்பில் வாசன்னாரில் இருக்குது. இந்த ரோடு மெயின் ரோடு. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கவர்மெண்ட் குடோன்னு ஒன்று இருக்கும். இதை தாண்டினோடனே, சிக்கந்தர் சாவடியை தாண்டினோடனே, சரிங்களா? மதுரை பொதும்பு வாசன் நகர். அங்கேருந்து இருக்குது வீடு. வெளியில் லைட்லாம் எரியுது பாருங்கள். முன்னாடி டைல்ஸ் ஒர்க்கே பண்ணியிருக்காங்க. எம்எஸ் கேட்டு போட்டுருக்காங்க. இதை பாருங்கள், சரியா? உள்ளே போவோம். எம்எஸ் கேட்டு போட்டிருக்காங்க. அடுத்து உள்ளே ஒரு சின்ன ஒரு போர்ட்டிக்கோ, ஒரு 100 சதுரடிக்கு இருக்கும். அது 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஜென்ரல் டாய்லெட் ஒன்று இருக்குது உள்ளே போனோன்னே. அது பார்த்திங்கன்னா உள்ள வெஸ்டர்ன் தான் வச்சுருக்குறாங்க. வெஸ்டர்ன் வச்சுருக்குறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட். இது ஜென்ரல் டாய்லெட்டு. நல்லா மேலே லைட்டிங்ஸ் அழகாக போட்டிருக்காங்க. இங்கே போர் வாட்ரு நல்லா இருக்குது. இது போர் வாட்ரு 250 அடி இறக்கியிருக்காங்க. 200 அடியில் நல்ல தண்ணி ஈல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். வாசன்னார் ஏரியா, பொதும்பு ஏரியா தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ரொம்ப கம்மியான அடியிலே தண்ணி வந்துடும். இது செப்டிக் டேங்க்கு. வெளியில் ட்ரைனேஜ் வாட்டர் போகிறதுக்கு மெயினான கால்வாயெல்லாம் இருக்குது. அந்த கால்வாய் தண்ணி ஓடிக்கா, அது கால்வாய் இருக்குது. அதில் போயிடும் ட்ரைனேஜ் வாட்ரு. இந்த மாதிரி இருக்குது. படிக்கட்டு கிரானைட் போட்டு நைட்டாக வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது. உள்ள மெயின் என்ட்ரன்ஸு எல்லாமே நிலையிலேருந்து ஜன்னலேருந்து எல்லாமே தேக்கு தான் போட்டிருக்காங்க. கதவு டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். உள்ள ஹால் 160 சதுரடி இருக்கும். மொத்த வீடு 700 ஸ்கொயர் ஃபீட் போடுறாங்க. வீட்டோட அளவு 700 ஸ்கொயர் ஃபீட். இது கார்னர் ஃப்ளாட்டு. ஆமாம், மொத்த இடத்தினுடைய அளவு 1600 சதுரடி போடுறாங்க. 2 பக்கமும் ரோட்டுக்கு இடம் போகுது. அதனால் கொஞ்சம் இதில் வீடு கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது டிவி ஷோகேஸ் ஏரியா, டிவி ஃபிட் பண்ணிக்கிறதுக்கு. முன்னாடியே கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் செட்டு நல்லா ஃபைல் பண்ணி அழகாக அடிச்சிருக்காங்க. கடப்பக்கல்லே எவ்வளோ தூரம் எல்லா வீட்லேயும் நானே எத்தனை வீடியோ எடுத்துருக்கேன். அப்படியே கட் பண்ண மணிக்கு அப்படியே இருக்கும். ஆனால் அவங்க நல்லா இழைச்சிருக்கிறாங்க. நல்லா இந்த கடப்பக்கல்லே இழைச்சிட்டாங்க. கிரைண்டிங் மிஷின் வச்சு இழைச்சா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. நல்லா வால்பட்டி பார்த்து நல்லா இருக்குது. ஃபினிஷிங் அழகாக இருக்குது. வால்பட்டி பார்த்துருக்காங்க. கலரிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வாஷ் பேஷனுக்குள்ள ஒன்று வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. கிளாஸு இதெல்லாம் வர்றதுக்காக. அதுக்காக ரோட் கண்ணாடி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல விண்டோ வந்துடுது. இந்த இடத்துல இது டைனிங் ஹால். ஆக்சுவலாக கிச்சன் அழகாக இருக்குது. சின்னதாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு 50 60 சதுரடிக்குள்ளே வரும். மேலே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜன்னல், வாஷ் மிஷின் எல்லாம் அழகாக இருக்குது. அதேமாதிரி இங்கே கபோர்டு இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. கடப்பக்கெல்லாம் நீட்டாக இழைச்சி அழகாக பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் கபோர்டு செட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கீழே இது ஒரு டைல் நல்லா இருக்குது. ஃப்ளோர் மேட் போட்ட மாதிரி இருக்குது. அழகாக பார்க்குறதுக்கு டைலு.
டைனிங் ஹாலு இது. டைனிங் ஹால் முடிச்சு இது பெரிய ஹாலு. இந்த ஹாலு பார்த்தா தெரியும். இது 160 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறையாது. நல்லா பெருசாக இருக்குது ஹாலு. பெட்ரூமில் ஒரு கபோர்டு, மேலேயும் கபோர்டு இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. மேலேலாம் அழகாக லைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. மச்சு ஒன்று வச்சுருக்காங்க அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸ்டோரேஜ் ரூமு, கபோர்டு, மச்சு இந்த இருக்குது. இங்கே ஒரு இது வந்துடுது, இண்டியன் டாய்லெட்டு நீட்டாக இருக்குது. இண்டியன் டாய்லெட் மேலே ஹீட்ரு வச்சுக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஹீட்ரு லைனு ஹீட்ரு ஃபிட் பண்ணோம்னா அதில் வாட்டர் சப்ளைக்காக கொடுத்துருக்காங்க. இது சாப்பரு எல்லாமே இருக்குது. நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. டைல்லாம் அழகாக வேலை பார்த்துருக்காங்க. மேலே வரைக்கும் டைல் ஏற்றிருக்காங்க. சீலிங் மோகோண்டு வால் பட்டி பார்த்து நீட்டாக அழகாக மேனேஜ் இது பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லேயும் சீலிங்கையும் வால் பட்டி பார்த்துருக்காங்க. அதனால் நல்லா இருக்குது. வீடு பொதும்பில் இருக்கக்கூடிய வாசன் நகரில் இருக்குது. மதுரை பொதும்பு வாசன் நகர். சிக்கந்தர் சாவடியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இந்த மேலே எல்லாம் வீட்டினுடைய மாடி எல்லாமே கிரில்லு இது போட்டிருக்காங்க. இது ஹேண்ட் ரெயிலு எம்எஸ்லே போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேலே புறாமே தட்டோடு பதிச்சிட்டாங்க. நீட்டாக தட்டோடு பதிச்சிருக்காங்க. 1000 லிட்ரு கேப்பபிலிட்டி வாட்டர் டேங்க் இருக்குது அங்கே. ஆமாம், ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது ஏரியா. நல்ல காற்றோட்டம் நல்லா இருக்குது. ரோடெல்லாம் நல்லா அமைப்பாக நல்லா இருக்குது எல்லா பக்கமும். இந்த மெயின் ரோட்டில் வீடியோ எடுக்கிறதுனுடைய லெஃப்ட் சைடில் நேராக போனோன்னா அந்த கவர்மெண்ட் கோடோன்னு ஒன்று இருக்கும். அங்கே போய் டைரெக்டாக அந்த அலங்காநல்லூர் டு மதுரை ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். கூடல்நகர் ரோடு வருதுல்ல, அந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு கிலோமீட்டர்லேயே போயிடும். அங்கே போயிடலாம். ஓகே, வீட்டோட ப்ரைஸ் 46 லட்சம் சொல்லிகிட்ருக்குறாங்க. நேரில் பேசினா கண்டிப்பாக குறையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வீடு பிடிச்சிருக்குன்றவங்க நேரில் பேசுங்க. இது கார்னர் ஃப்ளாட்டு, கார்னர் ரோடு, மெயின் ரோடு கார்னர், கட் ரோடெல்லாம் இல்லை, மெயின். இது இதுக்கு போகிற அந்த கவர்மெண்ட் இது மெயின் ரோட்டுக்கு போகக்கூடிய ரோடு இதுதான். அலங்காநல்லூர் ரோடு, மதுரை டு அலங்காநல்லூர் ரோடுக்கு போகக்கூடிய வாசனார்லேருந்து போகக்கூடிய மெயின் ரோடு இந்த ரோடு தான். நல்லாயிருக்கு, தண்ணியெல்லாம் நல்லா இருக்குது. வீடு பார்க்குறக்கு அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. பிடிச்சிருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த நம்பருக்கே கூட கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.